டேய் சீனு, நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை. ஏதாவது போய் வாங்கிட்டு வரேன்டா. இல்லைங்க மாமா, எனக்கு எதுவும் வேணாங்க மாமா. மாயா கண் முடிச்சு நல்லா இருக்கேன்னு அவ சொல்லணும். டேய் சீனு, அதான் இன்னும் 1 மணி நேரத்துல மாயா கண்ணு முடிச்சிருவான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. ஆஹா இல்லப்பா, டாக்டர் சொன்னது உங்க எல்லாருக்கும் நம்பிக்கையா இருக்கலாம். ஆனா எனக்கு மாயா அவ வாயால சொல்லணும். டேய் மாமா, சித்தப்பா, அம்மாவையும் அப்பாவையும் இந்த கேஸ்ல இருந்து விடுதலை பண்ணிட்டாங்களாம். ஆ, 2 பேரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வராங்களாம். ஆ, அது மட்டும் இல்ல, புவனாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். பண்ணட்டும் பண்ணட்டும். மா, தனா, மாயா எங்க தனா? எப்படி இருக்கா? உள்ள இருக்கா? உள்ள ஐசியூல தான் இருக்கா. அவளுக்கு இப்போ எப்படி இருக்குடா? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுங்க மாமா. இப்போ உள்ள போய் பார்க்கலாமா? இல்ல அத்தை, மாயா இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா. 1 ஹவர்ல கண்ணு முடிச்சிருவாளாம் அத்தை. மற்றபடி பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. மாயா கோர்ட்டிலேயே மயங்கி விழுந்து அவளை இந்த கோலத்துல பார்த்ததும் எனக்கு உடம்பே நடுங்கிடுச்சு. ஏன் தானா நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல? நான் என்ன பண்ணட்டுமா? கேஸ் தள்ளி போய்டும்னு அவ என் வாயை அடக்கிட்டா. கேஸ் தள்ளி போனா போகட்டுமே. மாயாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா? அவங்க கண்ணு முடிச்சிட்டாங்க. நீங்க எல்லாம் போய் பார்க்கலாம். வாங்க வாங்க, எங்களை வெளியே கொண்டு வரதுக்காக உசுர பண்ணிய வச்சிருக்கியேடி. உனக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆகுறது மாயா? நான் பின்வாங்கி இருந்தா புவனா அலர்ட் ஆயிருப்பா. அப்புறம் நாம எதிர்பார்த்த இந்த தீர்ப்பு வந்திருக்காது பெரியப்பா. நல்ல வேளை, கடவுள் புண்ணியத்துல உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. பெரியம்மா, மறந்துடாதீங்க, நாளைக்கு நீங்க கோவில் கலசத்துக்கு புனித நீர் ஊத்தணும். நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு எங்களால எப்படி வீட்டுக்கு போக முடியும்? சித்திரை திருவிழா சரியா நடக்க போகுதுன்னா அதுக்கு காரணமே நீதான். நீ இல்லாம நான் போக மாட்டேன் மாயா. பெரியம்மா, இங்கதான் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. உங்களுக்காக பாட்டி காத்துட்டு இருப்பாங்க. அதோட உங்களையும் என்னையும் காப்பாத்தின அந்த கடவுளுக்காக நீங்க கலசத்துல நீர் ஊத்தணும் பெரியம்மா. மா, நாங்க இங்க இருக்கோமா, மாயாவை பாத்துக்கிறோம். நீங்களும் அப்பாவும் வீட்டுக்கு போங்க. நீ இல்லாம எப்படி நாங்க வீட்டுக்கு போக முடியும்? இல்லன்னா டாக்டர் கிட்ட கேட்டுட்டு என்ன டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. மாயா, நான் டாக்டர் கிட்ட பேசுறேன். உட்காரு மாயா. வலிக்குதா மாயா? பரவாயில்லையா? மாயா, நீ சொன்னதை சாதிச்சிட்டம்மா. பாட்டி, கோர்ட்ல நீங்க மாயா வாதாடினதை பார்க்கலையே. அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் இருக்காரு, அவருக்கு வார்த்தையே வரல. ஆமா, எங்களுக்கே தெரியாம நீ எப்ப வக்கீலுக்கு படிச்ச? ஏமா இப்ப அதுவா முக்கியம்? அவ எவ்வளவு நல்லா வாதாடி மாமாவையும் அத்தையும் வெளியில கொண்டு வந்திருக்கா. அத பத்தி பேசுங்கம்மா. ஏய், என் அண்ணனோட கை சுத்தம். அவரை பத்தி இந்த ஊருக்கே தெரியும். இவ வாதாடலனாலும் என் அண்ணன் தன்னால வெளியில வந்திருப்பாரு. பத்மா, அப்படி சொல்லாத. மாயா இல்லனா நிச்சயமா எங்களால வெளியில வந்திருக்க முடியாது. அப்படி சொல்லுங்க மச்சான். எல்லாரும் என்ன பத்தியே சொல்றீங்க. ஆனா கதிரும் தனாவும் பெரியம்மா பெரியப்பாவை காப்பாத்த துணிச்சலா ஜெயிலுக்குள்ளேயே வந்தாங்க. அத நினைச்சா இப்ப கூட சிலிர்ப்பா இருக்கு. அது ஓகேதான் மாயா. ஆனா கத்தி குத்துப்பட்டு
தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீ கோர்ட்ல வாதாடினியே, அது இப்ப நினைச்சாலும் என் உடம்பெல்லாம் நடுங்குது தெரியுமா? ஏந்தனா நீயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இவன் எங்க என்ன சொல்ல விட்டா? சொல்லக்கூடாதுன்னு தான் சத்தியம் வாங்கிட்டாளே. ஆமா மாயா, இதுல எனக்கும் உன் மேல வருத்தம் தான். இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் வாதாடி எங்களை வெளியில கொண்டு வந்திருக்கலாம். எதுக்காக நீ உன்னோட உயிரை பணைய வச்ச? எனக்கும் ஜானகிக்கும் உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இல்ல பெரியப்பா, நான் பிரேக் எடுத்திருந்தா நாங்க எல்லாரும் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிருக்கும் பெரியப்பா. ஆம், இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல. இனிமேலாவது உன் உயிரை பணைய வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. சரிங்க பெரியப்பா. சரி, நீ ரொம்ப களைப்பா இருப்ப, நல்லா ஓய்வெடுக்கணும். சீனு, அத்தை. மாயாவை கூட்டிட்டு உள்ள போ. சரிங்க அத்தை. ஆமா மாயா, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. ஜானகி, அவளை பத்திரமா பாத்துக்க. அவளுக்கு வேண்டியதை எல்லாம் பக்கத்துல இருந்து செய். சரிங்க. மாயா எந்திரி மாயா. வா. பாத்துமா. பார்த்து மாயா. வா. சரிங்க, நான் சமையல் வேலையை பாக்குறேன். புவனா ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் அடங்க மாட்டா. நாளைக்கு கோவில் திருவிழாவில் கண்டிப்பா ஏதாவது பண்ணணும்னு நினைப்பா. நாம தான் இனி கவனமா இருக்கணும். மாயா, இந்தா பாலக்குடி புடி. அப்படியே மாத்திரை போட்டுக்கோ. மாயா, இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் வலி இருக்கு சேனு. ஏன் மாயா, நீ என்னை பத்தி யோசிக்கவே இல்லைல்ல? ஏய் சீனு, என்ன பேசுற நீ? நான் எப்படி உன்னை பத்தி யோசிக்காம இருப்பேன்? என்னை பத்தி யோசிச்சிருந்தா உன்னை எவனோ கத்தியால குத்திருக்கான், அது என்கிட்ட நீ சொல்லவே இல்லைல்ல?